பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியூல். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்படும் பொழுது நடந்த சம்பவத்தை கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போமே. இயேசுவை கைது செய்ய அரசு காவலாளிகள் வராங்க. அதில் மல்கூஸ் அப்படின்ற ஒரு காவலாளி அவரை கைது செய்ய முற்படும் பொழுது பேதுரு அவருடைய பட்டயத்தை எடுத்து அவருடைய வலது காதை வெட்டிடுறாரு. இயேசு உடனே பேதுருவை அதட்டி பட்டயத்தை உரையிலே போடு அப்படின்னு சொல்லி மல்கூசுடைய காது வெட்டப்பட்டதற்கான அறிகுறியே இல்லாமல் மல்கூஸை சுகப்படுத்துகிறார். இது ஏன்னு சொன்னால், பேதுருவின் மீது இருந்த அழைப்பும் அவரை கொண்டு செய்ய வேண்டிய பரலோகத்தின் திட்டங்களும். ஒருவேளை மல்கூசுடைய காது வெட்டப்பட்ட நிலையிலே இருந்திருந்தா பேதுருவும் அன்று கைது செய்யப்பட்டிருப்பார், இயேசுவினுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருப்பார். அப்போது அவரை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதான பரலோகத்தின் திட்டம் நடக்காமே போயிருக்கும். அதனால் பேதுருவின் மீது இருந்த கிருபையினால அன்னைக்கு மல்கூஸ் ரட்சிக்கப்படுகிறார், சுகமாக்கப்படுகிறார். இதை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் தியானித்து பார்ப்போமே. நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கூட பரலோகத்தின் திட்டம் தான். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மளை கொண்டு மற்றவங்களை ரட்சிக்கிறதாக இருக்கலாம், மற்றவர்களை சுகப்படுத்துகின்ற காரியமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாதபடிக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டயத்தை கையாண்டு கொண்டு இருக்கிறோம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது கோபமாக இருக்கலாம். நீங்கள் யார் மேலே கோச்சிக்கிறீங்களோ, ஒருவேளை அவங்கள ரட்சிப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தால் நீங்கள் கோபப்படுறது மூலயமா அது நடக்காமே போயிடுது, இல்லைனா ரொம்பவும் டிலே ஆகுது. இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்டயத்தை இன்னைக்கு கையாண்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் முடியல, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களும் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை நீங்கள் இன்றைக்கி உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத காரியம் இன்றைக்கி எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் அதை என்னிலிருந்து நீக்கும்படிக்காய் நாம் இன்றைக்கி ஜெபிக்கணும். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. அப்பா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் கொடுக்கின்றேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, நீர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர், ஒரு அழைப்பை வைத்திருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, உமக்கு எதிராய் நாங்கள் ஏதோ ஒரு பட்டயத்தை கையாண்டு கொண்டு இருக்கின்றோம். நீர் சொன்னது போலவே கர்த்தாவே, பட்டயத்தை உரையில் போடத்தக்கதாய் அது எங்களுக்குள்ளாக காணப்படுகின்ற கோபமாக இருக்கும் என்று சொன்னால் சமாதானத்தின் உரைக்குள்ளாக அதை மறைக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பட்டயத்தை மறைக்கத்தக்கதான ஆவியின் கனிகளினால கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படிக்காகவும் அவர்களை கொண்டு நீர் செய்யவிருக்கின்ற எல்லா காரியங்களும் தடையின்றி செய்ய வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கின்றேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.